அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானதுன்னா, தை கிருத்திகை நாளை செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி தை கிருத்திகை தொடங்குது. இந்த தை கிருத்திகையில என்னோட கர்ம ஆராய்ச்சியில அந்த கர்ம சுழற்சி வந்து கிருத்திகை அப்போ ஜனனம், மரணம் இந்த 2மே ரொம்ப சமநிலையில செயல்படுது. ஸோ இந்த தை கிருத்திகையில யாராவது ரொம்ப நெருக்கமானவங்க, அப்பா, அம்மா, கணவன், மனைவி, உற்றார், உறவினர், சகோதரர்கள் இல்ல சகோதரிகள் யாராவது ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருக்காங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்காக நீங்க வேண்டி, நாளை செவ்வாய்க்கிழமை விரதம் 3 வேளையோ, இல்ல காலையில சூரியன் உதயமானதுலேருந்து சூரியன் மறைவு வரைக்கும் நான் வந்து விரதம் இருக்கேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கனாலும், கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். நிச்சயமா உங்க அந்த தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து நார்மல் வார்டுக்கு மாத்தக்கூடிய அளவுக்கு உங்க உடல்நிலை ஒரு முன்னேற்றம் வரும். நீங்க இருக்கிற விரதம் கண்டிப்பா உங்கள குணப்படுத்தும். ஸோ இந்த கிருத்திகையில நெறைய இழப்புக்கள், நெறைய பெறுதல்ன்றது சமநிலையில நடைபெற்றுட்டு இருக்கு. அதுவும் இந்த தை கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு. அந்த மாரி பாதிக்கப்பட்டவங்க, உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறவங்களுக்காக, உங்க வீட்ல அவங்களுக்காக நீங்க வேண்டி விரதம் இருங்க. நிச்சயமா அடுத்த கிருத்திகைக்குள்ள அவங்க உடல் நலத்தில பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஸோ தை கிருத்திகை மறவாமல் நீங்க இருக்கிற பக்கத்தில இருக்கிற முருகர் கோவிலுக்கு உங்களால முடிந்தால் நேரா போய் வழிபடுங்க. முடியலனாலும் ஆத்மார்த்தமா இருந்த இடத்திலே வழிபடுங்க. முருகப்பெருமான் காட்சி குடுப்பாரு. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.